டு பிரபா ஜிவிடி 360. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார். எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்கள் பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார்? பி ஒரு ஒர்க்கு 20 நாள்லயும் கியூ ஒரு ஒர்க்கு 40 நாள்லயும் முடிப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க. திடீர்னு கியூ விட்டுட்டு போயிடறாங்க. எத்தனை நாள் செஞ்சாங்கன்னு தெரியாது, எத்தனை நாளுக்கு அப்புறம் இவங்க விட்டுட்டு போனாங்கன்னு தெரியாது. மீதி இருக்க வேலையை பி 8 நாள்ல செய்யறாங்க. அப்புறம் அவங்க தொடங்கியதுல இருந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் கியூ வேலையை விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப பி ஒன் ஒர்க்கு 20 நாள், கியூ 40 நாள் செய்வாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து செஞ்ச நாட்கள் தெரியாது. கொஞ்ச நாள் வேலை செய்யறாங்க. கியூ அப்புறம் போயிடுறாங்க. அப்ப மீதி இருக்க ஒர்க்கை பி செய்யறாங்க. ரிமைனிங் ஒர்க்கை பி செய்யறாங்க. எத்தனை நாள்? 8 டேஸ்க்கு செய்யறாங்க. அப்போ ஒன் ஒர்க்கை எத்தனை நாள் செய்வாங்க அப்படிங்கறத பார்க்கணும். சாரி, ஒன் ஒர்க் இல்ல, ரிமைனிங் ஒர்க்கு 8 டேஸ் செய்யறாங்களே, எவ்வளவு ஒர்க்கு செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இவர் நார்மலா ஒரு ஒர்க்கை 20 நாள் செய்வாங்க. இவங்க செஞ்சது 8 நாள் தான் செஞ்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒர்க்கு செஞ்சிருப்பாங்க? நாட்கள் குறைஞ்சதுன்னா ஒர்க்கும் கம்மியா தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப இது நேர்மாறல். நேர்மாறல்னா நம்பரை தலைகளை எழுதணும். 8/20 இன்ட்டு ஒரு ஒர்க். இதை கேன்சல் பண்ணா இது 4 டைம்ஸ். இது பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ் 2 டேபிள். அப்ப இது கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்ப எவ்வளவு ஒர்க் செஞ்சிருக்காங்க? 2/5 ஒர்க் பி செஞ்சிருக்காங்க. அப்ப பி செஞ்சது 2/5 ஒர்க்கு 8 டேஸ் செஞ்சிருக்காங்கன்னா மீதி இருக்க வேலை தான் பியும் கியூவும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. ஏன்னா 2 பேர் செஞ்ச பிறகு தானே கியூ போயிட்டாங்க. மீதி இருக்க ஒர்க்கு தானே பி செஞ்சாங்க. அப்படி இருக்கும் போது மீதி இருக்க ஒர்க் என்ன? 5 பாகத்துல 2 பாகம் செஞ்சுட்டாங்கன்னா மீதி 3 பாகம் பி அண்ட் கியூ செஞ்சிருப்பாங்க. அப்ப 3/5 ஒர்க்கை யார் செஞ்சிருப்பாங்க? பி பிளஸ் கியூ செஞ்சிருப்பாங்க. ஆனா பியும் கியூவும் 1 டே ஒர்க் எவ்வளவு செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, பி இப்ப எக்ஸ் இன்டு ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் அந்த மாதிரி ஃபார்முலால போட்டுக்கணும். 2 ஆட் பண்ணும் போது. அப்ப பி பாத்தீங்கன்னா 20 நாள், கியூ 40 நாள். இப்ப பி பிளஸ் கியூ பாத்தீங்கன்னா இது என்னது? ஒரு ஒர்க் எத்தனை நாள் சேர்ந்து செஞ்சிருப்பாங்கன்னா 20 × 40 பை 20 + 40. அப்ப 20 × 40 அப்படியே போட்டுக்கிறோம் பை 60. 0 0 கேன்சல். இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்ப டோட்டலா 40/3 ஒர்க் தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப சாரி, ஒரு ஒர்க்கை 2 பேர் சேர்ந்து 40/3 டேஸ் தான் செஞ்சிருப்பாங்க. அப்ப நார்மலா அவங்க 2 பேரும் செஞ்சது 3/5 ஒர்க் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு ஒர்க்கு பி பிளஸ் கியூ 40/3 டேஸ் செஞ்சா 3/5 ஒர்க்கை எத்தனை நாள் செஞ்சிருப்பாங்கன்னா, அப்ப 40/3 இன்ட்டு 3/5 போட்டுக்கிறோம். கேன்சல் பண்ணிட்டா இது 1 டைம், இது 8 டேஸ். அப்ப பி பிளஸ் கியூ எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 டேஸ் செஞ்சிருக்காங்க. 8 டேஸ்க்கு அப்புறம் தான் என்னது? கியூ போயிருக்காங்க. எவ்வளவு ஒர்க் செஞ்சிருக்காங்க? பி பிளஸ் கியூ 3/5 பங்கை செஞ்சிருக்காங்க. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.